Assalamualaikum. This video is sponsored by BuyMode Shopping app. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ரெசிபி அண்டு என்னென்ன தேவை, வெங்காயம், கேரட், பீன்ஸு, ஆனியன் எடுத்துக்கலாம். பேன் வச்சுக்கலாம். எண்ணெயை நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், ஓரளவுக்கு. ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா திங்கவே முடியாது, ஒரு மாதிரி டெக்கிட்டும். நீங்கள் ஒரு மீடியமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் எண்ணெய் ஊற்றாமல் மீடியமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது, ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் கோல்டன் மாதிரி ஆகிற மாதிரி, ஒரு மாதிரி பொன்னிறம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ரொம்ப வறுக்கத்தில், ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கரமுரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளோட வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். அதை சேர்த்துக்கிட்டு இதையும் ரொம்ப வேக வைக்கணும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால அவ்வளோ வதங்கும் தேவையில்லை. நான் 2 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் மேற்கொண்டு வெஜிடபிள்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரைஸை வேக வச்சுருக்கோம், அதுலேயே உப்பு போட்டிருப்போம். இது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நீங்கள் ரைஸ் பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது, நம்ம வீட்டு ரைஸ் தான். அது உங்களுக்கு இதில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுன்னு தெரில, பட் வீட்டில் நாங்கள் செய்யும்போது அது கொஞ்சம் குச்சி குச்சியாக நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் தான் இப்போ நம்ம வீட்டிலேயே ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸை விட இது நமக்கு பெட்ரு தான் சொல்லப்போனால். ரொம்ப டெய்லி அந்த மாதிரி திங்க வேணால், மந்த்லி ஒரு 2 டைம் 3 டைம்ஸ் அந்த மாதிரி திங்கலாம். நாங்களே மாதத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை சாப்பிட்ருவோம். அது மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி வறுத்துக்குங்க, முறுமுறுன்னு இருக்கிற அளவுக்கு. அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, இல்லை எண்ணெய் ஊற்றணும் ஏதாச்சும் பண்ணிக்கணுன்னா ஆல்ட்ரேஷனாக நீங்கள் பண்ணிக்கலாம். நான் 2 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் ஆட் பண்ணி பட்டாணி, கேப்சிகம் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணலாம். எவ்வளோ இந்த மசாலாக்கும் நம்ம அந்த ஹாப்பிமா மிக்ஸ்க்கும் எவ்வளோ கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். ரைஸ் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு கிடையாது, வீட்டில் இருக்கிற ரைஸ்லேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் எல்லாமே போட்டுக்குங்க ஃபுல்லாகவே. ஏன்னா ரைஸ் எங்கன்னா நாங்கள் 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ணும், ஸோ அதனால் நான் எல்லாமே தான் போட்டுக்கிட்டேன், ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் ஹாப்பிமா ஃப்ரை மிக்ஸ் போடும்போது. சரி, ஃப்ரை மிக்ஸுங்கிற ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் அதை போடும்போது மெயின் இதில் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கே டேஸ்ட் கொடுக்குறது எதுன்னா பெப்பர், மிளகுத்தூள். வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் நான் போட்டிருக்கேன். கம்மியாக தான் இருக்கும், காரம் வேணான்ட்டாங்க அதனால். ஆனால் மழைக்கு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா கிளறணுங்க சாப்பாடும். அந்த மிக்ஸ், அந்த பெப்பர், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் ஆகிற மாதிரி நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளறணும். சிம்மில் வைக்கணும், அடி பிடிச்சிரும், அதனால் சிம்மில் வைங்க. எண்ணெயே நான் அவ்வளோவா சொலலாம் ஊற்றிருக்க மாட்டேன், மீடியமாக தான் ஊற்றிருப்பேன். பெப்பர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.